ராஜ் வீட்டுக்கு ஒரு மர்மமான லெட்டர் வருது. ராஜ் அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறான். ரொம்பவுமே பதட்டமாயிடுறான். உடனே பிரியாட்ட நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆஃபீஸ் போகிற வழியில் இதை பற்றி யோசிச்சுட்டே போகிறான். அந்த லெட்டர் பற்றின ஞாபகமாகவே இருக்குது. ரொம்பவே பதட்டப்பட்டுட்டே இருக்கான். நார்மல் மோடுக்கே அவனால் வர முடியலை. அதே சைடு இந்த பக்கம் அனன்யாவும் ரவியும் ஆர்ட்ஸ் கிளாஸில் இருக்காங்க. முடிச்சுட்டு 2 பேரும் வெளியே கிளம்புறாங்க. அப்போ ஒரு பர்சனை பார்க்குறா அனன்யா. யாரோ பார்த்த முகம் மாதிரி இருக்குன்னு அந்த பர்சன் ரவி அனன்யாவை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். அனன்யா ரொம்பவே பயப்படுறா. இது யாரா இருக்கும், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மண்டையிலையும் ஓடிட்டே இருக்கு. இந்த பக்கம் அர்ஜுனும் சீதாவும் பிரியா ராஜை ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு வாங்க அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிடுறா. ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வராங்க. அப்போ ராஜ் நார்மலாக இல்லைங்கிறத மட்டும் கவனிக்கிறாங்க சீதா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ராஜுக்கு. அவன் ரொம்பவே பதட்டப்பட்டுட்டு உடனே படபடன்னு வெளியே கிளம்பிடுறான். வெளியே போய் பேசுகிறான். இவன் நார்மலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சீதாக்கு தோணிக்கிட்டே இருக்கு. பிரியாட்டையும் என்னாச்சு, அன்னைக்கு பார்த்த மாதிரி ராஜ் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது, உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே பிரியாவும் ஆமாம் 2 டேஸா ராஜு சரியா இல்ல. என்னன்னு சொல்ல மாட்றாங்க அப்படின்னு சொல்றா. இப்படி இருக்கும்போது ரவியும் அனன்யாவும் அந்த பெர்சன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அனன்யாவ நீ ரொம்ப குழப்பிக்காத, விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரவி சமாதானப்படுத்துறான். அனன்யா நார்மல் மோடுக்கு வரல. புதுசா இருக்கே, என்னவோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டே இருக்கா. உடனே அன்னோன் நம்பர் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறா. பேசும்போது அனன்யா ரொம்ப ஷாக் ஆகுறா. யார் அந்த பர்சன், என்ன சொன்னாங்க, ஏன் அனன்யா ஷாக் ஆகான்னு தெரிஞ்சுக்கணுமா? இனி வர எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.